ஹாய் ஹலோ டிஎன்பிசி 2025 இது வரைக்கும் நடந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் மேக்ஸ் மற்றும் டாபிக் வைஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரீசனிங்ல பார்ட் 2 பார்க்க போறோம். ஆல்ரெடி பார்ட் 1ல 20 கொஸ்டின்ஸ் பார்த்தாச்சு. பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. அதோட கண்டினியூட்டி தான் இது. ஓகே, பார்க்கலாம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள இலக்கங்கள், எழுத்துக்கள், குறியீடுகள் தொடரிலிருந்து கீழ்காணும் வினாவிற்கு விடையளிக்கவும் கொடுத்திருக்காங்க. இத்தொடரில் எத்தனை எண்கள் உயிரெழுத்தை தொடர்ந்தும் உயிர்மை எழுத்துக்கு முன்னும் அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது எத்தனை எண்கள், அதாவது ஃபர்ஸ்ட் நம்பர் இருக்கணுமா, நம்பர். அதுக்கடுத்து எத்தனை எண்கள் உயிரெழுத்தை தொடர்ந்தும், அப்பனா நம்பருக்கு முன்னாடி உயிரெழுத்து, அதாவது வவல்ஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் உயிரெழுத்தை தொடர்ந்தும் உயிர்மை எழுத்துக்கு முன்னும், அதாவது நம்பருக்கு முன்னாடி என்ன இருக்கணும்னா உயிர்மை எழுத்துனா கான்சனன்ட் இருக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வவல்ஸ் இருக்கணும். வவல்ஸ் தொடர்ந்து நம்பர்ஸ், நம்பர்ஸ்க்கு முன்னாடி கான்சனன்ட் இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி பாருங்க, வவல்ஸ்னா என்ன நம்மளுக்கு தெரியும். AEIOU இதுதான் வவல்ஸ். ஃபர்ஸ்ட் வவல்ஸ் எங்க இருக்குன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பாத்துக்கணும். பாருங்க, வவல்ஸ் இதுல எங்க இருக்கு? ஐ இந்த இருக்கு. ஐ ஒரு வவல்ஸ் இருக்கு. அடுத்து யூ ஒரு வவல்ஸ் இருக்கு. வேற எதுவும் இல்ல. பாருங்க, ஐ இருக்கு. வவலுக்கு அடுத்து என்ன இருக்கணும்? ஒரு நம்பர் இருக்கணும். வவல் ஐக்கு அடுத்து என்ன இருக்கு? ஒரு நம்பர் இருக்கு, ஆறுன்னு சொல்லி இருக்கு. அதுக்கு அடுத்து ஒரு கான்சனன்ட் இருக்கணும். கேங்கிறது ஒரு கான்சனன்ட் தான். பாருங்க, அப்ப நம்மளுக்கு வேற எதுவுமே இல்ல. யூக்கு அடுத்து நம்பர் இல்ல, அப்ப இதுவும் வராது. பாருங்க, அப்ப நம்மளுக்கு எத்தனை கிடைச்சிருக்கு? 1 தான் கிடைச்சிருக்கு. அப்ப ஆன்சர் 1 டி தான் கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 9 வண்ண பெட்டிகள் சிவப்பு, கருப்பு, வெள்ளை, பச்சை, மஞ்சள், நீலம், ஆரஞ்சு, ஊதா, இளஞ்சிவப்பு இருக்கின்றன. ஆனால் அதே வரிசையில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. 9 கலர்ல வண்ணப்பெட்டி இருக்கு. அதே வரிசையில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை கொடுத்துருக்காங்க. 5 பெட்டிகள், பாருங்க, 5 பெட்டிகள் சிவப்பு மற்றும் வெள்ளை பெட்டிகளுக்கு இடையில் வைக்கப்பட்டு உள்ளது. பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சிவப்பு, வெள்ளை இருக்குது. அத 5 பெட்டிகளுக்கு இடையில இருக்குன்னு இருக்காங்க. பாருங்க, இப்ப ஃபர்ஸ்ட் பாருங்க, நான் இங்க சிவப்புன்னு போட்டுக்கிறேன். இங்க சிவப்புன்னா 5 பெட்டி இடையில இருக்கான். அப்போ 1 2 3 4 5 பெட்டிகள்ல 8வது இடத்துல என்ன இருக்கும்? வெள்ளை இருக்கும். வெள்ளை எழுதியாச்சு. இப்ப அதே மாதிரி இப்ப இந்த இடத்துல பாருங்க, இங்க வெள்ளை இருக்கலாம். அதே மாதிரி இங்க சிவப்பு இருக்கலாம், மாறி இருக்கலாம். பாசிபிலிட்டி தான் நம்ம போடுறோம். ஓகேவா? அதே மாதிரி இப்ப பாருங்க, மேல கூட போடலாம். இங்க சிவப்பு இருக்கலாம். சிவப்புனா 1 2 3 4 5, இந்த 7வது இடத்துல என்ன இருக்கும்? இப்ப வெள்ளை இருக்கும். அதே மாதிரி இங்க பாருங்க, இங்க வெள்ளை இருக்கலாம். இங்க சிவப்பு இருக்கலாம். பாசிபிலிட்டிஸ் தான். சரி, பார்ப்போம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இதை முடிச்சாச்சு. 2வது பாருங்க, மஞ்சள் பெட்டியை வெள்ளை பெட்டிக்கு உடன் மேலே வைக்கப்பட்டு உள்ளது இருக்காங்க. மஞ்சள் பெட்டியை வெள்ளை பெட்டிக்கு மேல இருக்குன்னு சொல்லிட்டாங்க. மஞ்சள் பெட்டி வெள்ளை பெட்டிக்கு மேல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப வெள்ளை பெட்டி இந்த இருக்கு. இதுல இங்க மஞ்சள் இருக்கும். இங்க பாருங்க, இங்க வெள்ளை இருக்கா, அப்ப மேல மஞ்சள் இருக்கலாம். இங்க வெள்ளை இருக்கு, வெள்ளைக்கு மேல இங்க மஞ்சள் இருக்கு. இங்க பாருங்க, வெள்ளை பெட்டிக்கு மேல எதுவுமே இல்ல. அப்ப இந்த பாக்ஸ் வராது. ஒரு பாக்ஸ் போயிடுச்சு. இந்த 3த்துல ஏதோ ஒண்ணுதான் ஆன்சர் வரப்போகுது. ஓகேவா? இல்லையாச்சு. நெக்ஸ்ட் பாருங்க, 3 பெட்டிகள் மட்டுமே மஞ்சள், பாருங்க 3 பெட்டிகள் மட்டுமே மஞ்சள் மற்றும் பச்சை பெட்டிகளுக்கு இடையே உள்ளது. 3 பெட்டி மட்டும்தான் மஞ்சளுக்கும் பச்சைக்கு இடையில இருக்குன்னு இருக்காங்க. அப்ப பாருங்க, மஞ்சள் இந்த இருக்கு. அப்ப 3 பெட்டி நடுவுல வரணும். 1 2 3 4. அப்ப இந்த இடத்துல என்ன இருக்குதான்? பச்சை இருக்குதான். மஞ்சளுக்கும் பச்சைக்கு நடுவுல சாரி, மஞ்சளுக்கும் பச்சைக்கு நடுவுல 3 பெட்டி இருக்குன்னு இருக்காங்க. இங்க பாருங்க, செகண்ட் எழுதலாம். மஞ்சள் இருந்தா இருக்கு. அப்போ 1 2 3. இப்ப 5வது இடத்துல என்ன இருக்கும்? பச்சை இருக்குமா? பச்சை. இங்க பாருங்க, மஞ்சள் இருந்தா இருக்கு. 3 பெட்டி வரணும். நம்ம பார்க்கலாம். பாருங்க, 1 2 3, கீழே எதுவுமே இல்ல. அப்ப கீழே பச்சை வராது. அப்ப மேலதான் வரும். பாருங்க, 1 2 3 4. 4வது இடத்துல இங்க என்ன இருக்கும்? பச்சை இருக்கும். ஓகே, எழுதியாச்சு. நெக்ஸ்ட் பாருங்க, சிவப்பு மற்றும் பச்சை பெட்டிகளுக்கு இடையே உள்ள பெட்டிகளின் எண்ணிக்கையிலேயே கருப்பு மற்றும்
மஞ்சள் பெட்டிகளுக்கு இடையில் உள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க பாருங்க. சிவப்பு சிவப்பு சிவப்புக்கும் பச்சைக்கும் இடையில எத்தனை பெட்டி இருக்கோ அதே பெட்டி தான் வந்து அதே அதே பெட்டி தான் அதே எண்ணிக்கையில் கருப்பு மற்றும் மஞ்சளுக்கு இருக்குமா. கருப்புக்கும் மஞ்சளுக்கும் இடையில அதே பெட்டியோட எண்ணிக்கை தான் இருக்கும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சிவப்புக்கும் பச்சைக்கு எத்தனை பெட்டி இடையில இருக்கு பார்ப்போம் பாருங்க. சிவப்புக்கும் பச்சைக்கு இடையில ஒரு பெட்டி கூட இல்லை இங்க. அப்ப ஃபர்ஸ்ட் பாக்ஸ் வராது, நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. செகண்ட் உள்ளது பாருங்க. சிவப்புக்கும் பச்சைக்கு இடையில பாருங்க 1 2 இருக்கு. அதேதான் கருப்புக்கும் மஞ்சளுக்கும் இருக்குமா. அப்ப கருப்புக்கும் மஞ்சள் தான் இருக்கு. அப்ப 2 பெட்டினா 1 2 2 பெட்டி இந்த இடத்துல என்ன வரும், இங்க வந்து கருப்புன்னு சொல்லிட்டு வரும். ஓகேவா. அதே மாதிரி இங்க பாருங்க, சிவப்பு இருக்கு பச்சை இருக்கு, ரெண்டுத்துக்கு இடையில என்னது ஒரு பெட்டி கூட வரல. அப்ப வந்து இதுவும் வராது. அப்ப நம்மளுக்கு என்னன்னு தெரிஞ்சு போச்சு, இந்த செகண்ட் ஒன்ல தான் ஆன்சர் வரப்போகுதுன்னு சொல்லி வந்து நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிச்சு. ஓகே, இப்ப பாருங்க. நீலப்பெட்டி கருப்பு பெட்டிக்கு கீழே வைக்கப்பட்டு உள்ளதுன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. நீலப்பெட்டி வந்து கருப்பு பெட்டிக்கு கீழே இருக்கான். நீலம் வந்து கருப்பு பெட்டிக்கு கீழே வைக்கப்பட்டு உள்ளதுன்னு கொடுத்துட்டாங்க. ஆனால் அது அடியில் வைக்கப்படவில்லைன்னு கொடுத்துட்டாங்க. நீலப்பெட்டி வந்து கருப்பு பெட்டிக்கு அடியில இருக்கு. ஆனா கருப்புக்கு அடியில உடனே வந்து கருப்புக்கு அடியில இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனா கருப்புக்கு கீழே இந்த பாருங்க 6 இருக்கு 7 இருக்கு. இந்த 2 இடத்துல ஏதோ ஒரு இடத்துல என்ன இருக்கான், நீலம் இருக்கு. இங்கேயும் நீளம் வரலாம், இல்லைன்னா இங்கேயும் நீளம் வரலாம். பாசிபிலிட்டி சரி வச்சுக்கிடுவோம் நம்ம இந்த பக்கம். ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 4 பெட்டிகளுக்கு மேல் மஞ்சள் மற்றும் நீல பெட்டிகளுக்கு இடையில் வைக்கப்பட்டு உள்ளது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. 4 பெட்டிக்கு மேலதான் வந்து மஞ்சள் மற்றும் நீல பெட்டிகளுக்கு இடையில் வைக்கப்பட்டு உள்ளதுன்னு கொடுத்திருக்காங்க. அதாவது மஞ்சளுக்கும் நீளத்துக்கும் இடையில எத்தனை பெட்டி இருக்கா, 4 பெட்டி இருக்குன்னு சொல்லிட்டாங்க. பாருங்க 1 2 3 4. இப்ப 4 இங்க இருக்குன்னா இப்ப எங்க வரும், 4 பெட்டிகளுக்கு பாருங்க 4 பெட்டிகளுக்கு மேல் கொடுத்துட்டாங்க. இப்ப 4 பெட்டிக்கு மேல வந்து மஞ்சள் மற்றும் நீல பெட்டிக்கு இடையில இருக்குங்க. மஞ்சள் இருந்தா இருக்கு, நீலம் வந்து பாருங்க 4 பெட்டிக்கு மேல வரணும். மஞ்சள் இருந்தா இருக்கு 1 2 3 4. 4 பெட்டிக்கு மேலனா அப்ப நீலம் கன்ஃபார்ம் எங்க வரும், இங்கதான் வந்து நீலம் வரும். ஓகேவா. அப்ப 6வது இடத்துல வேற ஏதோ ஒரு வரப்போகுது. ஓகேவா. மஞ்சள் பெட்டிக்கும் நீல பெட்டிக்கும் இடையில 4 பெட்டிக்கு மேலதான் வந்து நீலம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அதனால 7வது இடத்துல நீலம் போட்டிருக்கோம். நம்ம ஆல்ரெடி 6ல வரும் இல்லைன்னா 7ல வரும் நீலம் சொல்லி பாசிபிலிட்டியில வச்சிருந்தோம். இப்ப கன்ஃபார்மா 7வது இடத்துல தான் வருதுன்னு கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு பெட்டி நீல பெட்டிக்கும் ஆரஞ்சு பெட்டிக்கும் இடையில் வைக்கப்பட்டுள்ளது. ஒரு பெட்டி வந்து நீலத்துக்கும் ஆரஞ்சுக்கும் இடையில வந்து வைக்கப்பட்டிருக்கு. அப்ப ஒரு பெட்டினா மேல இங்க பாருங்க, இங்க நீலம் இருக்கு, இடையில ஒண்ணு இருக்கு, மேல பச்சை இருக்கு. அப்ப மேல வராது. கீழே பாருங்க 7க்கு 7 இடத்துல வந்து நீலம் இருக்கு, இடையில ஒரு பெட்டி விட்டு 9வது இடத்துல என்ன போடலாம், ஆரஞ்சுன்னு சொல்லி போடலாமா இல்லையா. இப்ப பாருங்க 9வது இடத்துல என்ன வருது, ஆரஞ்சு. நெக்ஸ்ட் பாருங்க, இளஞ்சிவப்பு பெட்டி ஊதா பெட்டிக்கு மேல் வைக்கப்பட்டு உள்ளதுன்னு கொடுத்துட்டாங்க. இப்ப இளஞ்சிவப்பு பெட்டி ஊதா பெட்டி இங்க இருக்குன்னா இங்க போட்டனா ஊதாக்கு மேல இங்க என்ன இருக்கும், இளஞ்சிவப்பு எழுதியாச்சு. இப்ப பாருங்க 9மே நம்ம வந்து கரெக்டா வந்து வருஷப்படுத்தியாச்சு. கேள்வி என்ன கேள்வி கேட்டிருக்காங்க, எந்த பெட்டி கருப்பு பெட்டிக்கு மேலும் கீழும் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. கருப்புக்கு மேல என்ன இருக்கு, நம்மளுக்கு இளஞ்சிவப்பு பச்சை இருக்கு. அப்ப கருப்பு பெட்டிக்கு மேல வந்து பிங்க் அண்ட் கிரீன் இருக்கும். அப்ப ஆன்சர் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேவா. இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு 2 தடவை வந்து பாத்தீங்கன்னா அந்த சம்ம பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். டேஞ்சர் என்பது 10 7 20 13 11 24 என குறிக்கப்பட்டு இருந்தால் அதே குறியீட்டில் மெஷின் என்னும் சொல்லின் குறியீடு என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, நம்ம எழுதிக்கலாம். பாருங்க, டேஞ்சர் வந்து ஏபிசிடி எழுதிக்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க, டிக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 10ன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம டிக்கு நேரம் வந்து 10ன்னு எழுதிக்கலாம். ஏக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 7ன்னு கொடுத்துருக்காங்க. எண்ணுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 20ன்னு கொடுத்துருக்காங்க. ஜிக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 13 கொடுத்துருக்காங்க. வேற என்ன கொடுத்துருக்காங்க,
ஈக்கு வந்து 11 கொடுத்துருக்காங்க. ஆருக்கு வந்து 24 கொடுத்துருக்காங்க. என் வரைக்கும் அது இருக்குன்னா ஓகே எழுதிடலாம். ஆருக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க 24 சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, அவங்க கேட்டிருக்க வந்து மெஷினுக்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. MEACHINEக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இங்க பாருங்க 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 பாருங்க 1 2 3 வரிசையில வந்துருச்சு பாத்தீங்களா. அப்ப இதுபடி நான் வந்து போட்டுடலாம். எம்முக்கு நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க 19, ஏக்கு நம்மளுக்கு என்ன 7, சிக்கு என்னது 9, ஹைச்சுக்கு என்ன கொடுத்துருக்காங்க 14, ஐக்கு என்ன கொடுத்துருக்காங்க 15, எண்ணுக்கு 20, ஈக்கு என்ன கொடுத்துருக்காங்க 11. அப்ப இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து ஆன்சர். நம்ம வந்து கண்டுபிடிச்சாச்சு. இப்ப 19, 7, 9, 14, 15, 20, 21 அது ஆன்சர். ஆன்சர் டி தான் வந்து கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இங்க பாருங்க, அம்புக்குறி எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கான சிம்பிள்ஸ்க்கான மீனிங் என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுபடி போட்டோம்னா நம்மளுக்கு எந்த ஆன்சர் வந்து கரெக்டா வருதோ வந்து கரெக்டா வரும்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க. ஓகே, பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் 7. இந்த சைடு இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும் கழித்தல் 43. மேல கூடி அம்புக்குறி இருக்கு அப்பனா வகுத்தல் 6. கீழே கூடிய அம்புக்குறி இருக்கு அப்படின்னா பெருக்கல் 1. ஸ்லாண்டிங்ல இருந்துச்சுன்னா அப்ப வந்து ஈக்குவல் டு 4ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த இது கழிக்கலாம் 3. கீழே அம்புக்குறினா பெருக்கல் 6. மேலனா வகுத்தல் 2 கூட்டல் 3 கழித்தல் 6 ஈக்குவல் டு 5ன்னு கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, இது எழுதிக்கலாம். 5 கூட்டல் 7 கழித்தல் 3 வகுத்தல் 2 ஈக்குவல் டு 4 கொடுத்துருக்காங்க. இது எழுதிக்கலாம். 2 பெருக்கல் 5 கழித்தல் 6 கூட்டல் 2 ஈக்குவல் டு 6ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்ப இது பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து போர்ட் மாஸ் தியரி படி நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து வகுத்தல், அடுத்து பெருக்கல், நெக்ஸ்ட் கூட்டல் கழித்தல் அந்த மாதிரிதான் வந்து போகும். இதுல பாருங்க ஃபர்ஸ்ட் இது வந்து 43 வகுத்தல் 6 அப்படின்னா பாயிண்ட்ல வரும். அதனால இது இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து வராது, பாத்துக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, இத கழிச்சுன்னா என்ன வரும் 6ல இருந்து 2 வந்து டிவைட் பண்ணனா மிச்சம் வந்து 3 வரும். பாருங்க 3 இன்ட்டு 3 கூட்டல் -6ல இருந்து 3 போச்சுன்னா அப்ப என்ன வரும் -6ன்னு சொல்லிட்டு வரும். அப்ப பாருங்க 9 -3 வரும். 9ல இருந்து -3 கழிச்சா 6ன்னு வரும். நம்மளுக்கு இங்க பாருங்க 5ன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இதுவும் வந்து வராது. செகண்ட் ஒன் பாருங்க, -3ல இருந்து டிவைடட் 2ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப இதுவும் வந்து பாயிண்ட்ல போகும். அப்ப இதுவும் வராது, பெண்டிங்ல வச்சுக்கலாம். லாஸ்ட் ஒன் பாருங்க 2. முதல்ல வந்து நம்ம என்ன பண்ணணும் டிவைட் தான் பண்ணணும். இங்க எதுவுமே டிவைட் கொடுக்கல. அப்ப என்ன பண்ணணும் அடுத்து மல்டிப்ளை பண்ணணும். இப்ப 2 ஈரஞ்சா 10ன்னு சொல்லி வரும். 10 -6 கூட்டல் 2 இருக்கும். ஓகேவா? அப்ப 10 -2ல இருந்து +2 கழிச்சோம்னா அப்ப நம்மளுக்கு என்ன வரும் -4ன்னு வரும். 10ல இருந்து 4 கழிச்சா நம்மளுக்கு 6ன்னு வந்துடும். இங்க பாருங்க 6, இங்கேயும் 6, இங்கேயும் 6ன்னு வந்துருச்சு. அப்ப நம்மளுக்கு ஆன்சர் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, நம்ம வந்து நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இப்போ ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, அந்த எண் ஆனதும் கொடுத்து டேஷ் கொடுத்துட்டாங்க. அதாவது 3ஆல வகுப்படுமா இல்லைன்னா 11ஆல வகுப்படுமா அப்படின்னு சொல்லி கேள்வி, அதுதான் கேள்வி கொடுத்துருக்காங்க ஆப்ஷன்ல. இப்ப இந்த நம்பர் வந்து 3ஆல வகுப்படுமா 11ஆல வகுப்படுமான்னு பார்க்கலாம். இப்போ பெரிய நம்பரா இருக்கு. இப்போ 3ஆல வகுப்படுறதுக்கு ரூல் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ரூல்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா நம்பரையும் கூட்டணும். கூட்டி அந்த நம்பரை வந்து 3ஆல வந்து டிவைட் பண்ணா இங்க கொடுத்துருக்க எல்லா நம்பரையும் வந்து கூட்டி கூட்டி வந்த நம்பரை வந்து 3ஆல டிவைட் பண்ணனா அந்த நம்பர் டிவைட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த நம்பர் வந்து 3ஆல வந்து வகுப்படும் சொல்லி அர்த்தம். ஓகே, பார்க்கலாம். இப்ப பாருங்க 3 3 1 4 4 1 5. அப்ப எல்லாத்துக்கும் 5 5 5 5 தான் வரும்.
ஓகேவா? பாருங்க 10, 15, 20, 25, 30, 35 சொல்லி வருது. 35 3ஆல டிவைட் பண்ணணும். பண்ண முடியுமா நம்மளுக்கு? பாயிண்ட்ல தான் வரும். அப்ப இந்த நம்பர் என்னது? 3ஆல் வந்து வகுபடாது. இதை கண்டுபிடிச்சாச்சு. 3ஆல வகுபடாது. வகுபடாது எழுதியாச்சு. நெக்ஸ்ட் 11 கொடுத்திருக்காங்க. 11ஆல வகுப்படுமான்னு சொல்லி பார்க்கலாம். 11ஆவதுல வகுப்படுறதுக்கு ரூல்ஸ் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆல்டர்னேட்டிவ் நம்பர்ஸை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணணும். ஆல்டர்னேட்டிவ் நம்பர்ஸை வந்து கூட்டணும். பார்ப்போம். கூட்டி வந்த நம்பர் மேலேயும் ஆல்டர்னேட்டிவ் நம்பர் கீழேயும் ஆல்டர்னேட்டிவ் நம்பர் கூட்டி அதை வந்து கழிச்சு வந்த நம்பர் வந்து 11ஆல வகுப்பட்டுச்சுன்னா அந்த நம்பர் வந்து 11ஆல வகுப்படுன்னு அர்த்தம். சரி, ஓகே, வந்து நம்ம வந்து பார்க்கலாம். பாருங்க 3 3 1 4 5 5 ஒரு 3 8 8 9 10 13 14 15 18 19 சொல்லி வருது. கீழே நம்ம ஆட் பண்ணதுக்கு நம்மளுக்கு என்னன்னு வந்துருச்சு? 19 சொல்லி வந்துட்டு இதே மாதிரி மேலையும் வந்து ஆட் பண்ணோம். நம்ம விட்டுருக்கோம் இல்லையா, அந்த நம்பரை ஆட் பண்ணோம். 1 4 5 6 9 10 11 11 ஒரு 3 14 15 16 என்ன கிடைச்சிருக்கு? 16. இப்ப இந்த ரெண்டு நம்பரையும் வந்து நம்ம வந்து சப்ராக்ஷன் பண்ணோம். சப்ராக்ஷன் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கி? 3ன்னு சொல்லி கிடைக்கி. இப்ப இந்த நம்பர் வந்து 11ஆல டிவைட் ஆயிடுச்சு அப்படின்னா இது வந்து 11ஆல வகுப்படும் அர்த்தம். 3 11ஆல வகுப்படுமா? வகுப்படாது. அப்ப இது வந்து 11ஆல் வகுப்படாது. இப்ப 3ஆலையும் வகுப்படாது, 11ஆலையும் வகுப்படாது. அப்ப இங்க பாருங்க, ஆப்ஷன் ஏ பாருங்க, 3ஆலும் மீதியின்றி வகுப்படாது, 11ஆலும் மீதியின்றி வகுப்படாது. அப்ப ஆன்சர் வந்து ஏ தான் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்ட். இங்க பாருங்க 11ல வகுப்படும் கொடுத்திருக்காங்க, அப்ப இது வராது. இதுல பாருங்க 3ஆல வகுப்படும் கொடுத்திருக்காங்க, அப்ப இதுவும் வராது. இது ரெண்டுமே வகுப்படும் கொடுத்திருக்காங்க, அப்ப இதுவும் வராது. அப்ப ஆன்சர் வந்து ஏ தான் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இங்க பாருங்க, ஏக்கு வேல்யூ 1, பிக்கு வேல்யூ 2, சிக்கு 3, இசட் வரைக்கும் 26 என கொண்டால் ஏ பவர் பி பிளஸ் பி பவர் சி பிளஸ் சி பவர் ஏ என்பது டான்ஸுக்கு சமமாக இருக்காது. கேள்வி நல்லா ரீட் பண்ணிக்கணும். எதுக்கு சமமா இருக்காதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்ப நான் பாருங்க, ஏக்கு வந்து 1ங்கிற மாதிரி இசட் வரைக்கும் 26ங்கிற வேல்யூ வச்சு எழுதிட்டேன். இப்ப பாருங்க, ஏவோட வேல்யூ என்னது? 1 பவர் பியோட வேல்யூ பாருங்க 2, அதனால நான் 2ன்னு சொல்லி போட்டுட்டேன். பாருங்க, ஏ பி கூட்டல் பி பவர் சி கூட்டல் சி பவர் ஏ தான் இந்த கேள்வி. பிளஸ் பியோட வேல்யூ நம்மளுக்கு என்னது? 2, சியோட வேல்யூ 3 பிளஸ் சியோட வேல்யூ என்னது? 3, ஏவோட வேல்யூ 1. இது என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட். அப்போ 1 × 1 1ன்னு தான் வரும். கூட்டல் 2 × 2 × 2 என்னன்னு வரும்? 8ன்னு சொல்லிட்டு வரும். 8 பிளஸ் 3 பவர் 1 3 தான் சொல்லி வரும். அப்ப கூட்டினா என்ன வரும்? 9 10 11 12ன்னு சொல்லிட்டு வரும். அப்ப ஆன்சர் வந்து 12. இப்ப இதுல வந்து எதுக்கு வந்து சமமா இருக்காதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்ப ஆப்ஷன் வந்து ஏவை வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எடுப்போம். ரூட் குலக்க பாருங்க, ஆப்ஷன் ஏ எடுப்போம். ரூட் குலக்க எஃபோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? நம்மளுக்கு 6ன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப ரூட் குலக்க 6. எக்ஸோட வேல்யூ என்னது? 24. ஒண்ணுமே இல்லைன்னா மல்டிப்ளை இருக்குன்னு அர்த்தம். அப்ப 24. இப்ப ரெண்டுத்தையும் வந்து ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ரூட் குலக்க 24 ஆட் பண்ணா 144ன்னு கிடைக்கும். இது ரூட்டை விட்டு வெளியே எடுத்த என்ன வரும்? 12ன்னு சொல்லி வரும். அப்ப பாருங்க, 12ங்கிறது வந்து ஆன்சர் வந்து கரெக்டா வந்துருச்சு. நம்மளுக்கு இங்க ஆன்சர் வந்து 12 தான் வரணும். 12ன்னு சொல்லி இங்க வந்துருச்சு. ஆனா கேள்வி என்னது? சமமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 12 12 சமம். ஃபர்ஸ்ட் ஒன் வராது, செகண்ட் ஒன் எடுத்துக்கலாம். எஸ்ஸோட வேல்யூ நம்ம இங்க என்னன்னு பார்த்திருக்கோம்? 19. ஓகே, 19 எழுதிக்கலாம். மைனஸ் ஜியோட வேல்யூ என்னது? 7 7. 19 வந்து 7 கழிச்சா நம்மளுக்கு என்ன வரும்? 12ன்னு சொல்லி வரும். அப்ப இதுவும் 12ன்னு வந்துச்சு. அப்ப பியாவும் இருக்க வாய்ப்பு இல்லை.
ஓகே, சி பாருங்க B ஓட வேல்யூ 2, ஒண்ணுமே இல்லைன்னா மல்டிப்ளை இருக்குன்னு அர்த்தம். அப்புறம் E ஓட வேல்யூ என்னது 5. இப்ப 2 × 5 நம்மளுக்கு வந்து என்னன்னு வருது 10ன்னு சொல்லிட்டு வருது. நம்மளுக்கு 12ன்னு சொல்லி வந்து சமமா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. 10ன்னு வருது. அப்ப இதுதான் சமமா இல்ல. ஆன்சர் சி தான் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டான ஆன்சர். லாஸ்ட் ஒன் டி பார்த்தோம்னா டி எல்லோட வேல்யூ என்னன்னு கொடுத்துருக்காங்க 12ன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப 12. அப்ப பாருங்க டிக்கு 12 வந்துருச்சு, ஏக்கும் 12, பிக்கு 12, டிக்கும் 12. அப்ப வந்து சியோட வேல்யூ மட்டும் 10ன்னு சொல்லி வந்திருக்கு. அப்ப ஆன்சர் சி தான் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, ஓகே, நெக்ஸ்ட் சம் வந்து பார்க்கலாம். பி என்பவர் கியூவை விட பெரியவர், ஆர் என்பவர் கியூவை விட பெரியவர் ஆனால் பிஐ விட சிறியவர், எஸ் என்பவர் பிஐ விட பெரியவர் ஆனால் டிஐ விட சிறியவர், இதில் யார் மிகச்சிறியவர் சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. பி என்பவர் கியூவை விட பெரியவர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப பி அப்படிங்கிறவங்க வந்து கியூவை விட வந்து பெரியவங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்ப கியூவை விட பெரியவங்க எழுதியாச்சு. கியூ தான் சின்னவர், பி தான் வந்து பெரியவர். ஓகேவா. ஆர் என்பவர் கியூவை விட பெரியவர். அப்ப ஆர் என்பவர் தான் கியூவை விட பெருசவர்னா அப்ப இதுக்கு இடையில வருமா வரும். ஓகேவா. ஆனால் பியை விட சிறியவர், அதனால பியை விட சிறியவனால ஆர் வந்து கீழே போட்டிருக்கேன், கியூக்கு மேல போட்டிருக்காங்க. ஓகேவா. எஸ் என்பவர் பியை விட பெரியவர். அப்ப எஸ் என்பவர் பியை விட பெரியவர்னா பிக்கு மேல எஸ் போட்டுக்கலாம். ஆனால் டீயை விட சிறியவன் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனா டீயை விட சிறியவன்னா இப்ப டி தான் இப்ப வந்து பெருசு. ஃபர்ஸ்ட் அப்ப வந்து டி தான் பெருசு, டீயை விட வந்து சிறுசு யாரு எஸ் தான் வந்து சின்னவர். ஓகேவா. எனில் இதில் யார் மிகச்சிறியவர் சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப இதுல யார் கடைசியா இருக்கா, கியூ தான் வந்து கடைசியா இருக்கு. அப்ப ஆன்சர் வந்து சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 8, 24, 12, 36, 18, 54 விடுபட்ட என்ன, அதாவது 54க்கு அடுத்து என்ன நம்பர் வரும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, ஓகே, பாருங்க. 8 கூட வந்து நம்ம வந்து 3 மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 24ன்னு சொல்லி கிடைக்கும். இப்ப பாருங்க 24 என்ன பண்ணலாம், 2ஆல டிவைட் பண்ணா நம்மளுக்கு 12ன்னு கிடைக்குமா. ஓகேவா. இப்ப 12 போட்டுக்கலாம். 12 கூட எதை மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு வந்து 36ன்னு கிடைக்கும். அகைன் 3 மல்டிப்ளை பண்ணா 36ன்னு கிடைக்கும். ஓகேவா. இப்ப மறுபடியும் பாருங்க 36 ஈக்குவல் டு 18ன்னு இருக்கு. மறுபடியும் 2 டிவைட் பண்ணா நம்மளுக்கு 18 கிடைக்கும் இல்லையா, 18. ஓகேவா. 18 பாருங்க. அகைன் நம்மளுக்கு 3 மல்டிப்ளை பண்ணா 54ன்னு சொல்லி கிடைக்கும். ஓகேவா. பாருங்க 54. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் பாருங்க, 3 மல்டிப்ளை பண்ணி 2ஆல டிவைட் பண்ணிக்கிட்டே மாறி மாறி வந்திருக்கு. அப்ப பாருங்க இங்க வந்து 2ஆல டிவைட் பண்ணணும். அப்ப 54 2ஆல டிவைட் பண்ண நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 27ன்னு சொல்லிட்டு கிடைக்கும். அப்ப ஆன்சர் வந்து பி தான் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொடர் வரிசையில் அடுத்து வரும் உறுப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. 5, 24, 99, 378 சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, நம்ம பார்க்கலாம். இதுல வந்து பாருங்க, இதுல எந்த இதுல ஃபாலோ பண்ணி நெக்ஸ்ட் உறுப்பு வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 × A பிளஸ் 3 பவர் n, அதாவது இந்த ஃபார்முலா படிதான் அப்படி கண்டினியூவா அடுத்தடுத்த உறுப்பு வந்திருக்கு. அதாவது 3 × மொதல் வேல்யூ என்னது 5 பிளஸ் 3 பவர் 2, இதை வந்து இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 24 கிடைக்கும். பாருங்க 3 × 5 15 வரும். 15 கூட்டல் 3 9, ரெண்டுத்தையும் கூட்டினா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 24ன்னு சொல்லி கிடைக்கும். இப்ப பாருங்க அதே மாதிரி 3 × 24 பிளஸ் 3 பவர் 3, பாருங்க 3 × 24 என்ன வரும் 72ன்னு சொல்லி வருமா. பிளஸ் 3 × 3 9, 9 3 27ன்னு சொல்லிட்டு வரும். இது எல்லாத்தையும் கூட்டினா நம்மளுக்கு என்ன வரும் 9 99 வந்துருச்சு பாத்தீங்களா. அப்ப பாருங்க மறுபடியும் அகைன் 3 × 99 கூட்டல் 3 பவர் 4ன்னு சொல்லி வரும். ஓகே, 3 99 வந்து மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 297ன்னு கிடைக்கும். பிளஸ் 27 × 3 மல்டிப்ளை பண்ணா 81ன்னு சொல்லிட்டு வரும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 8 7 3ன்னு சொல்லி கிடைக்கும். பாருங்க அகைன் 3 × 378 கூட்டல் 3 பவர் 5. பாருங்க இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 378ஓட 3 வந்து மல்டிப்ளை பண்ணா 24க்கு 4 மிச்சம் 2 21 3க்கு 2 மிச்சம் 3 9 11ன்னு வரும். பாருங்க
1134 கூட்டல் 3/5 என்ன வரும்? 81. 3ஆல வந்து மல்டிப்ளை பண்ணா 3 24 வரும் இல்லையா? பாருங்க 243 இது எல்லாத்தையும் கூட்டினா நம்மளுக்கு கிடைச்சது ஆன்சர் 7 7 3 1. இப்ப ஆன்சர் என்னது? 1377 தான் வந்து ஆன்சர். நம்மளுக்கு ஆன்சர் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். பாருங்க, மேலே கொடுக்கப்பட்ட உறுப்புகளில் 3க்கும் 1க்கும் இடைப்பட்ட சரியான உறுப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. பாருங்க 3 இந்த இருக்கு, 1 பாருங்க இந்த இருக்கு. இடைப்பட்ட சரியான உறுப்பு, இடையில இருக்கிற சரியான உறுப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம கட் பண்ணிட்டே வரலாம். இங்க கியூ போகும், கே 7 2 9 ஸ்லாஷ். அப்ப இடையில இருக்குது என்னது? பி மட்டும் தான் இருக்கு. அப்ப ஆன்சர் வந்து பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஏ. ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். கீழே உள்ளவற்றில் அனைத்து இலக்கங்களையும் நீக்கிய பின் பின்வருவற்றில் எது வலது முனையில் இருந்து 11வது எண்ணின் வலதுபுறத்தில் 3ஆவதாக உள்ளதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, சரி, ஓகே, பார்க்கலாம். அனைத்து இலக்கங்களையும் நீக்கிய பின் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அனைத்து இலக்கங்கள்னா நம்பர்ஸை வந்து நீக்கணும். சரி, நம்பரை நீக்கிட்டு நம்ம எழுதிக்கலாம். பாருங்க, ஒரு ஸ்டார் இ 7 வந்து வராது. அப்போ இது பாருங்க, இது வந்து 0 கிடையாது, இது வந்து ஓ அண்ட் 6 வந்து வராது. நம்பர் 4 வராது, Z வரும். 5 வராது, ஸ்டார் மாதிரி இருக்கு. 3 வராது, 9 வராது, T ஆச்சரியக்குறி, D வரும், ஸ்லாஷ் வரும். 2 வராது, S சிம்பிள், அப்புறம் U. ஓகே, நம்பர்லாம் எடுத்துட்டு நம்ம மீதி உள்ளதை மட்டும் எழுதியாச்சு. பாருங்க, வலது முனையில் இருந்து, வலது முனை இதா இருக்கு, இதுல இருந்து 11வது எண் கொடுத்துருக்காங்க. அப்போ 1 2 3 4 5 6 7 8 9 10 11. 11வது எண் என்னது எடுத்திருக்காங்க? ஓ. ஓகே, பார்த்தாச்சு. 11வது எண்ணின் வலதுபுறத்தில் 3ஆவதாக உள்ளது. 11வது எண் ஓன் கண்டுபிடிச்சாச்சு. இதுக்கு வலது பக்கம் இந்த சைடு தானே, இது வலது, இதுதான் வந்து இடதுன்னு வரும். இதுதான் இடது, இது வலது. பாருங்க, 3ஆவது எண் கொடுத்துருக்காங்க. அப்போ 1 2 3. 3ஆவது எண் என்னது? Z. ஓகேவா? 3ஆவது எண் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம், Z கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப ஆன்சர் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். கொடுக்கப்பட்டுள்ள தொடரில் விடுபட்ட எழுத்துக்களை காண கொடுத்துருக்காங்க. KJI. பாருங்க, கே இந்த இருக்கு, கே ஜே ஐ. இது வந்து ஃபர்ஸ்ட் ஒண்ணு பேக்ல வந்து போகுது பாருங்க. அடுத்து பாருங்க, MLK. இது வந்து செகண்ட் ஒன் போகுது. அடுத்து பாருங்க, ONM. இது வந்து தேர்ட்ல வந்து போகுது. நெக்ஸ்ட் ஃபோர்த் உள்ளது என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, கேட்டிருக்காங்க. இங்க பாருங்க, ஃபோர்த் அப்ப என்ன வரும்? QPOன்னு சொல்லி வரும் இல்லையா? அப்ப இதுதான் வந்து ஃபோர்த் ஒன் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். பாருங்க, QPO இதுதான் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, SRQ. இது வந்து ஃபிஃப்த் ஒன். நெக்ஸ்ட் பாருங்க, UTS. இது வந்து சிக்ஸ்த் ஒன். நம்ம ஃபோர்த் ஒன் நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம்? QPO. அப்ப ஆப்ஷன் சி தான் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டான ஆப்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். பின்வரும் தொடரில் உள்ள விடுபட்டு எண்ணை காண்க கொடுத்துருக்காங்க. 1, 5/2 10/3 17/4. நெக்ஸ்ட் என்ன வரும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்ப சரி, ஓகே, பார்க்கலாம். பாருங்க, 1 ஸ்கொயர்டு. 1 ஸ்கொயர்னாலும் 1ன்னு வரும். இப்ப பாருங்க, 2 ஸ்கொயர்டு 4 கூட்டல் 1 5ன்னு கொடுத்துருக்காங்களா? 5. அதே மாதிரி பாருங்க, 3 ஸ்கொயர் என்ன வரும்? 9 கூட்டல் 1 என்ன வரும்? 10. 4 ஸ்கொயர் என்ன வரும்? 16 கூட்டல் 1 என்ன வரும்? 17ன்னு வரும். அதே மாதிரி நெக்ஸ்ட் உறுப்பு என்ன வரும்? 5 ஸ்கொயர் என்ன வரும்? 25 பிளஸ் 1 26ன்னு வரும். இதுல கீழே ஃபுல்லா பைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்க பாரு, இங்க வந்து ரெண்டாவது 2 ஸ்கொயர்னால பை 2, இங்க 3 ஸ்கொயர்னால பை 3, 4 ஸ்கொயர்னால இங்க பை 4, 5 ஸ்கொயர்னால பை 5ன்னு வரும். அப்ப ஆப்ஷன் வந்து என்னது? 26/5 தான் கரெக்டா. ஆப்ஷன் ஏ தான் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே,
ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஒரு நெட்டாண்டில் 53 ஞாயிற்றுக்கிழமைகள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு காண்க கேட்டிருக்காங்க. நெட்டாண்டு அதாவது லீஃப் இயர். லீஃப் இயர்ல ஒரு நாளைக்கு ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாள் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 366 இருக்கும். நார்மல் இயர்ல எவ்வளவு இருக்கும்னு பாத்தீங்கன்னா 365 நாட்கள் வந்து இருக்கும். டேஸ் இது நாட்கள் வந்து இருக்கும். அதே மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துல லீப் இயர்ல எத்தனை வாரம் இருக்குன்னா 52 வாரம். 52 வாரம் பிளஸ் ஒரு நாள் இருக்கும். ஒரு நாள் இருக்கும். அதே மாதிரி 2 நாள் இருக்கும். அதே மாதிரி நார்மல் இயர்ல பாத்தீங்கன்னா 52 வாரம் பிளஸ் ஒரு நாள் இருக்கும். லீஃப் இயர் அப்படின்னா 52 வாரம் 2 நாள். நார்மல் இயர் பாத்தீங்கன்னா 52 வாரம் ஒரு நாள் இருக்கும். இப்ப நம்மளுக்கு வந்து நெட்டாண்டு கேட்டிருக்காங்க, அதாவது லீஃப் இயர் வந்து கொடுத்திருக்காங்க. இப்ப பாருங்க 2 நாள் இருக்கு. அப்பனா 52 வாரம் 52 வாரம் பிளஸ் 2 நாள் இருக்கும். 2 நாள் இருக்கும். இந்த 2 நாள் எந்த 2 நாளாவும் இருக்கலாம். அப்படின்னா எப்படின்னா திங்கள் செவ்வாய் இருக்கலாம். இல்லைன்னா செவ்வாய் புதன் கூட இருக்கலாம். புதன் வியாழன் இருக்கலாம். வியாழன் வெள்ளி இருக்கலாம். வெள்ளி சனி கூட இருக்கலாம். இல்லைன்னா சனி ஞாயிறு கூட இருக்கலாம். இல்லைன்னா ஞாயிறு திங்கள் கூட இருக்கலாம். ஓகேவா? இப்ப பாருங்க அந்த 2 நாள் இந்த நாள்ல எந்த நாளா வேணா கூட இருக்கலாம்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை கிடைப்பதற்கான நிகழ்தகவு கேட்டிருக்காங்க. இதுல ஞாயிற்றுக்கிழமை எத்தனை ஞாயிற்றுக்கிழமை இருக்கு பாருங்க. 1 2 ஞாயிற்றுக்கிழமை இருக்கு. அப்ப பாருங்க, அப்ப எப்படி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்த வாரத்துல எத்தனை நாள்? 7 நாள். மொத்தம் எத்தனை பாசிபிலிட்டி இருக்கு ஞாயிற்றுக்கிழமை வர்றதுக்கு? 2 நாள் இருக்கு. அப்ப பாருங்க 2/7. அப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா ஏ தான் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். வாரத்தின் நாட்களை ஆங்கிலத்தில் சொல்லும் பொழுது எத்தனை நாட்கள் டி என்ற எழுத்துல ஆரம்பிக்கும்? நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அப்ப வந்து என்னது? ஒன்னு டியூஸ்டே ஒன்னு, இன்னொன்னு என்னது? தேர்ஸ்டே ஒன்னு. பாருங்க 2 டி வரும். அப்ப 2 ஆன்சர் ஏ தான் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஆடியோ, அரைஸ், அவேக், வீடியோ இவற்றில் பொருத்தமற்றது எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, நம்ம வவல்ஸ் வச்சு பார்க்கலாம். வவல்ஸ் பாத்தீங்கன்னா ஏ, இ, ஐ, ஓ, யூங்கிறது வவல்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் ஆடியோ எடுத்துக்கலாம். ஆடியோல பாத்தீங்கன்னா மொத்தம் எத்தனை வவல்ஸ் இருக்கு? ஏ, ஐ, ஓ, யூ மொத்தம் 4 வவல்ஸ் இருக்கு. 4 வவல்ஸ், ஒரு கான்சனன்ஸ் இருக்கு. சாரி, ஒரே ஒரு கான்சனன்ஸ் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க அரைஸ் பார்ப்போம். அரைஸ்ல பாருங்க ஏ, ஐ, இ இருக்கா? இ அப்போ வந்து 3. அப்போ 3 வவல்ஸ் இருக்கு. 2 கான்சனன்ஸ் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் அவேக் பார்க்கலாம். அவேக் பாருங்க ஏ இருக்கு, 2 ஏ இருக்கு, ஒரு இ இருக்கு. அப்ப 3 வவல்ஸ் இருக்கு. 3 வவல்ஸ், 2 கான்சனன்ஸ் இருக்கு. வீடியோ பார்க்கலாம். வீடியோல பாருங்க 3 வவல்ஸ் இருக்கா? பாருங்க ஐ, இ, ஓ. இப்போ 3 வவல்ஸ், 2 கான்சனன்ஸ் இருக்கு. ஓகே, இப்ப பாருங்க இதுல எது வந்து பொருத்தமற்றதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது எப்படி கண்டுபிடிக்கணும்னு எனக்கே தெரியல. சரி, பார்க்கலாம். பாருங்க, இவங்க ஆன்சர் வந்து அவேக் சொல்லி கொடுத்துருக்காங்க. மேபி 2A, அதாவது பபல்ஸ் வந்து 2A வந்து பபல்ஸ்ல 2A வந்து ஒரே இதுல இருக்கிறதுனால மேபி வந்து ஆன்சர் வந்து சியா வந்து கொடுத்துருக்காங்க. இருக்கலாம், மேபி இருக்கலாம்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ பபல்ஸ்ல பாத்தீங்கன்னா மீதி இது எல்லாமே வந்து 3 வவல்ஸ் 2 கான்சனன்ட் இருக்கு. ஆடியோ மட்டும்தான் 4 வவல்ஸ் 1 கான்சனன்ட் இருக்கு. மேபி ஆன்சர் வந்து ஏவா வந்து இருக்கலாம். ஆனா அவங்க வந்து ஆப்ஷன் சி தான் வந்து கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, பார்க்கலாம். ஆன்சர் சேஞ்ச் பண்ணுவாங்களான்னு பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். விடுபட்ட உறுப்பை காண்க. ஏசிஇ
செகண்ட் ஒன் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. MOQ SUW கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க, ACE. நெக்ஸ்ட் ஒன் MOQ. அதுக்கடுத்து பாருங்க SUW. செகண்ட் ஒன் என்ன கேட்டிருக்காங்க. அப்ப பாருங்க, ஒன்னு விட்டு ஒண்ணுதான் இருக்கு. அப்ப என்ன வரும்? GIK. நம்மளுக்கு வந்து என்ன கிடைச்சிருக்கு? GIKன்னு சொல்லி கிடைச்சிருக்கு. அப்ப ஆன்சர் ஏ தான் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். அடுத்த உறுப்பு கான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 0.5, 0.6, 1.5, 4, 8.9 கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரி, எழுதிக்கலாம். இங்க பாருங்க, 0.5, 0.6, 1.5, 4, 8.9 சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, பாருங்க, இப்ப இதுக்கு டிஃபரெண்ட் பார்க்கலாம். டிஃபரெண்ட் பார்த்தா 1.1, 0.1 வரும் இல்லையா? அப்ப இந்த ரெண்டுத்துக்கு டிஃபரெண்ட் பார்க்கலாம். இது ரெண்டு டிஃபரெண்ட் பார்த்தா என்ன வரும்? 0.9 சொல்லி வரும். அகைன் இதுக்கு ரெண்டுத்துக்கு டிஃபரெண்ட் பார்க்கலாம். பார்த்தா என்ன வரும்? 2.5 சொல்லிட்டு வரும். அகைன் இந்த ரெண்டுத்துக்கு டிஃபரெண்ட் பார்க்கலாம். என்ன வரும்? 4.9 வரும் இல்லையா? பாருங்க, மறுபடியும் அகைன் இந்த ரெண்டுத்துக்கு டிஃபரெண்ட் பார்க்கலாம். பார்த்தா என்ன வரும் நம்மளுக்கு? 0.8ன்னு வரும். அகைன் இந்த ரெண்டுத்துக்கு டிஃபரெண்ட் பார்க்கலாம். பார்த்தா என்ன வரும் நம்மளுக்கு? 1.6ன்னு சொல்லி வரும். அகைன் இந்த ரெண்டுத்துக்குன்னா 2.4 சொல்லி வரும். பாருங்க, 8 டேபிள் வரிசையில வந்துகிட்டே இருக்கு. அப்ப இங்க வரும் என்ன வரும்? 8, 16, 24னா இங்க என்ன வரும்? 32ன்னு வரும். அதாவது 3.2ன்னு சொல்லிட்டு வரும். ஓகேவா? அப்போ வந்து இங்க என்ன நம்பர் வரும்? இந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணா நம்மளுக்கு இங்க உள்ள நம்பர் கிடைச்சிடும் இல்லையா? அப்ப பாருங்க, டிஃப்ரெண்ட் பாருங்க, 11க்கு 1 மிச்சம் 1, 5, 8. அப்போ 8.1. இப்ப இந்த இடத்துல என்ன இருக்கும்? 8.1ன்னு இருந்துச்சுன்னா இந்த 4.9க்கும் 8.1க்கும் உள்ள டிஃபரெண்ட் வந்து 3.2ன்னு சொல்லி கிடைக்கும். இப்ப பாருங்க, அப்ப இங்க என்ன நம்பர் இருக்கணும்? பாருங்க, இந்த நம்பரையும் இந்த நம்பரையும் நம்ம ஆட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு கிடைச்சிடும். அப்ப 8.9, 8.1 ஆட் பண்ணா 10க்கு 0 மிச்சம் 1, 17ன்னு வரும். அப்போ இங்க என்ன நம்பர் இருக்கும்? 17.0ன்னு இருந்துச்சுன்னா இந்த ரெண்டுத்துக்குள்ள டிஃபரெண்ட் 8.1ன்னு சொல்லி இருக்கும். ஓகேவா? இப்ப நம்ம அந்த நம்பர் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். 17.0ன்னு கண்டுபிடிச்சோம். ஆன்சர் டி தான் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ABCDE மற்றும் F ஆகியோர் ஒன்று விட்ட சகோதரர்கள். அவர்களில் எந்த இரு சகோதரர்களும் மொத்த வயதினர் அல்ல. ஆனால் அனைவருக்கும் பிறந்த தினம் சமம். அவர்களில் மிக குறைந்த வயது உடையவர் 17 வயதும் மிக அதிக வயது கொண்ட E 22 வயதும் உடையவர். F ஆனவர் B மற்றும் D க்கு இடையில் உள்ள ஏதோ ஒரு வயது கொண்டவர். A என்பவர் B ஐ விட பெரியவர், C என்பவர் D ஐ விட பெரியவர் எனில் கீழ்கண்ட எது சாத்தியம் இல்லைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ ஓகே, பார்க்கலாம். வந்து 22 வயசு கொண்ட பெரியவர் சொல்லி கொடுத்துட்டாங்க. இருக்கிறதுலே தான் வந்து பெருசுன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஒரு 4 பாசிபிலிட்டி வருது. சரி, ஓகே, பார்க்கலாம். 22 வயசு கொண்டவங்க யாரு? ஈன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. சரி, ஓகே, பார்க்கலாம். 22 வயசுக்கு நேரம் போட்டுட்டேன். இப்ப பாருங்க, F ஆனவர் B மற்றும் Dக்கு இடையில் உள்ள ஏதோ ஒரு வயது கொண்டவன் சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்ப நான் Bக்கும் Dக்கும் நடுவுல F இருக்கான். இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, 20 வயசுக்கு நேரம் B இங்க போடுறேன், D வந்து லாஸ்ட் போடுறேன். இங்க அப்படி மாத்தி போடுறேன். இங்க பாருங்க, இங்க வந்து D போடுறேன், இங்க வந்து B போடுறேன். இதுல ஏதோ ஒரு இடத்துல வந்து எங்க இருக்கான்? F வந்து இருக்காங்களாம். இங்க வந்து நான் மேல வந்து F போடுறேன், இங்கேயும் வந்து F போடுறேன். அப்ப கீழே இருக்கலாம் இல்லையா? 18 இந்த இடத்துலயும் வந்து F வந்து இருக்கலாம், இங்கேயும் F இருக்கலாம். அதனால கீழே ஒரு பாசிபிலிட்டிக்கு நான் போடுறேன் B, இங்க வந்து F, இங்க வந்து D, இங்க B, இங்க வந்து D, இங்க வந்து F. பாருங்க, F வந்து
2 இடத்துல ஏதோ ஒரு இடத்துல இருக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால இந்த 2 இடத்துல வந்து மேல போட்டிருக்கேன், இங்க வந்து கீழே போட்டிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். இடையில் ஏதோ ஒரு வயது கொண்டவர் ஏ என்பவர் பி ஐ விட பெரியவர் கொடுத்துருக்காங்க. அப்ப ஏ வந்து பி ஐ விட பெருசு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன வரும்? பி ஐ விட பெருசுனா பிக்கு மேலதான் வந்து ஏ இருப்பாங்க. அப்ப பிக்கு மேல போடலாம். இங்க வந்து ஏ வருவாங்க. இப்ப பிக்கு மேலனா எல்லா இடத்துலயும் பிக்கு மேல என்ன இருக்கோ அங்க வந்து ஏ போடலாம். பாருங்க, இங்க வந்து எஃப் போட்டிருக்கேன். அப்ப இந்த பாசிபிலிட்டி வராது. அப்ப இது வந்து வராது. அப்ப இந்த 3 பாசிபிலிட்டில ஏதோ ஒண்ணுதான் ஆன்சர் வரப்போகுது. ஓகேவா? சரி, ஓகே, பார்த்தாச்சு. சி என்பவர் டியை விட பெரியவர். சி வந்து டியை விட பெருசு. அப்ப டி தான் வந்து சி தான் வந்து பெருசு. அப்ப டிக்கு மேல வந்து நம்ம சி போடணும். எல்லாத்துலயும் டிக்கு மேல சி போடலாம். ஓகேவா? டியோட சிறுசு மேல போட்டாச்சு, சின்னு சொல்லி போட்டாச்சு. ஓகே, இப்ப என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, எனில் கீழ்கண்டவற்றில் எது சாத்தியம் இல்லைன்னு கேட்டிருக்காங்க. சரி, ஓகே, பார்க்கலாம். டி என்பவரின் வயது 20ன்னு கொடுத்திருக்காங்க. இப்ப டியோட வயசு என்னன்னு பாத்துக்கோங்க. நம்மளுக்கு இந்த இடத்துல பாருங்க, டியோட வயசு 20ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இங்க வந்திருக்கு. இப்ப அதுவும் வாய்ப்பா இருக்கலாம், ஒருவேளை வாய்ப்பு இருக்கலாம், 20 வயசு இருக்கலாம். எஃப் என்பவரின் வயது 19 கொடுத்திருக்காங்க. இங்க பாருங்க, எஃப் என்பவரின் வயது 19. அப்ப அதுவும் இருக்கலாம், வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? அதுக்கடுத்து எஃப் என்பவரின் வயது 18 கொடுத்திருக்காங்க. இப்ப இங்க பாருங்க, இங்கேயும் வந்து எஃப் என்பவர் வயது வந்து 18ஆவும் நம்ம இங்க வந்து போட்டிருக்கோம். பாசிபிலிட்டியில 18 இருக்கலாம். எஃப் என்பவரின் வயது 20ன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இங்க பாருங்க, 20ல நம்ம எங்கேயுமே வந்து எஃப் வரவே இல்லை. இங்க பாருங்க, இங்க டிபி தான் இருக்கு, இங்கேயும் டிபி தான் இருக்கு. அப்ப 20ங்கிறது வந்து எஃப்க்கு வந்து வரல. அப்ப ஆன்சர் என்னது? டி தான் வந்து கரெக்ட். ஓகே, ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 5 பெண்கள் ஒரு வரிசையில் அமர்ந்திருக்கிறார்கள். ரோசி என்பவர் சிவநந்தினி மற்றும் அபிக்கு அருகில் இல்லை. அனுராதா சிவநந்தினிக்கு அருகில் இல்லை. ரோசி மோனிகாவிற்கு அருகில் இருக்கிறாள். மோனிகா வரிசையில் நடுவில் இருக்கிறாள். பின்னர் அனுராதா பின்வருவற்றுள் யாருக்கு அருகில் இருக்கிறான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, இப்ப பாருங்க, 5 பேர் இருக்காங்களாம். பாரு, எழுதிக்கலாம். 1 2 3 4 5 பேர் இருக்காங்க. இப்ப 5 பேர்ல ரோசி என்பவர் சிவநந்தினி மற்றும் அபிக்கு அருகில் இல்லைன்னு போட்டிருக்காங்க. நான் வந்து ரோசி இங்க எழுதிக்கிறேன். ரோசி சிவநந்தினிக்கு அருகில், அதாவது சிவநந்தினிக்கும் அபிக்கும் பக்கத்துல இல்லையா, சிவநந்தினிக்கும் அபிக்கும் பக்கத்துல இல்லாதனால தனித்தனியா போட்டிருக்கேன். ஓகேவா? அனுராதா சிவநந்தினிக்கு அருகில் இல்லை. அப்ப அனுராதா வந்து சிவநந்தினிக்கு அருகில் இல்லை அப்படின்னா அப்ப இந்த சைடு போட்டுக்கலாமா? அனுராதா சிவநந்திக்கு பக்கத்துல இல்லாதனால தனித்தனியா எழுதிட்டேன். ரோசி மோனிகாவிற்கு அருகில் இருக்கிறார். ரோசி பக்கத்துல யார் இருக்காங்களாம்? மோனிகா வந்து இருக்காங்களாம். மோனிகா போட்டாச்சு. இப்ப பாருங்க, அருகில் இருக்கிறாள். மோனிகா வரிசையில் நடுவில் இருக்கிறார். பாருங்க, மோனிகா வரிசையில் நடுவில் இருக்கிறார். நடுவில் எழுதியாச்சு. ஓகே, பின்னர் அனுராதா பின்வருவற்றுள் யாருக்கு அருகில் இருக்கிறாங்க? அனுராதா எங்க இருக்காங்க? இங்க இருக்காங்க. அனுராதா யாருக்கு பக்கத்துல இருக்காங்க? ரோசிக்கு பக்கத்துல இருக்கிறாங்க. அப்ப ஆப்ஷன் ஏ தான் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டான ஆப்ஷன். ஓகே, ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து ரீசனிங்ல வந்து 20 சம் கிட்டக்க பார்த்தாச்சு, இன்னும் இருக்கு. பார்ட் 3 வீடியோல வந்து மிச்சத்தை வந்து பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.